வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம அழகாக ஒரு மட்டன் குருமா பண்ண போகிறோம். முதலே ஒரு 1/2 கிலோ மட்டனை வேக வச்சு இந்த மாதிரி குக்கரில் போட்டு எடுத்துருக்கோம். ஸோ நம்ம எப்படி ஈஸியாக மட்டன் குருமா சீக்கிரமாக பண்ணுறது எப்படி நம்மள பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னென்னா பட்டை, பிரியாணி இலை, கடல் பாசி, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம முதல்ல எண்ணெயை ஊற்றிடலாம் கடாயில். அதுக்கப்புறமா அது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, வெங்காயம், முந்திரி, பெருஞ்சீரகம், கசகசா, பச்சை மிளகா எல்லாத்தையும் அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இதை அரைச்சது எல்லாமே நம்ம இதை டைரெக்டாக இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் தனித்தனியாக அரைச்சி நம்ம சேர்ப்போம். ஆனால் இந்த வந்து ஈஸியான முறை அப்படின்றதால இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நம்ம அரைச்சது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம வந்து இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். அதையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவியை நம்ம இந்த மாதிரி பண்ணுறதால நமக்கு எண்ணெய் வந்து கம்மியாக தான் நமக்கு செலவாகும், அதிகமாக நமக்கு தேவைப்படாது. இப்போ வந்து நம்ம ஒரு மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அடுத்து வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் வந்து நம்ம வேக வச்சுருக்க மட்டனை எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இதில் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மட்டனை நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். மட்டன் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு நல்ல சாஃப்டாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. ஒரு நார்மலான மட்டன் நீங்கள் வேக வைக்கணுன்னா 2 விசில் போதும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப கூழாகிடும், நல்லா இருக்காது. 2 விசில் போட்டிங்கன்னா எந்த மட்டன்னாலும் கரெக்டான அந்த பதத்தில் வெந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே இதில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து சாதாரணமாக வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி போட்டு வதக்கி எடுக்கிறத விட இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்த்தோன்னா நமக்கு நல்ல திக்காக வரும் குருமா. நீங்கள் இதை மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம லைட்டாக டேஸ்ட் பண்ணி உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நம்ம உப்பு கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சாதா உப்பு இல்லாமல் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையானது உப்பு. இப்போ வந்து இதில் நம்ம உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போவே பாதி டிஷ் முடிஞ்சிடுச்சு. கடைசியாக தேங்காய் பால் மட்டும் நமக்கு அது ரெடி பண்ணிக்கலாம். அதை ஊற்றி நம்ம இறக்கி வச்சிடணும். அவ்வளோதான், டிஷ் முடிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இது எப்படின்னா ஒரு ஃபுல் தேங்காவை வந்து நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பாலை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல திக்காக இருக்கும். இது பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி திக்காக எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் பாலை. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் திக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இது புழிஞ்சு எடுத்தது. இது அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். சில பேர் வந்து குருமா ஜாஸ்தியாக விரும்புவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த தண்ணி வந்து நம்ம இதில் ஊற்றி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2மே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பாலை அழகாக சேர்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு திக்கான தேங்காய் பாலை நம்ம சேர்த்துருக்கோம். அடுத்து தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணதையும் சேர்த்துக்கலாம் ஒன்றாவே. இப்போ 2த்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கொதிக்க வச்சிங்கனாலே போதும், திக்காகவே வந்துடும். இந்த குருமா ஸ்டைல் அது வந்துடுச்சு. அதுவும் மட்டன் குருமானா நமக்கு சொல்லவே வேணாம், ரொம்பவே அருமையாக நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்று இது. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதி வருது பாருங்கள். இப்போவே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றின அப்புறம் ரொம்ப நம்ம கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதான், நமக்கு அழகான ஒரு இது வந்து ரெடி ஆகிடுச்சு. குருமா, மட்டன் குருமா அழகாக ரெடி ஆகிடுச்சு. மட்டனும் நல்லா வெந்திருக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு